ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி நார்வால் பிராண்டில் இருக்க ரோபோ வாக்யூம் கிளீனர் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை பற்றின ரிவ்யூஸும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரியோ எக்ஸ் ப்ளஸ்ன்ற ஒரு மாடல். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இது வந்து அந்த டாக்கிங் போட்டு இதை நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதில் பவர் சாக்கெட்டில் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சென்சார், பின்னாடி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து அந்த டாக்கிங் ஸ்டேஷனில் இருக்கிற பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த பேஸ் ஸ்டேஷனை அண்ட் ரோபோ வந்து கனெக்ட் ஆகிடும் அண்ட் இது சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக அது வைக்கும்போது இப்போ இது வந்து பின்னாடி இருக்குது நம்ம பவர் ப்ளக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க ஒயர் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாக்கிங் ஸ்டேஷனை ஏதாவது ஒரு வாலில் அந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருங்க. பிகாஸ் ஸோ தட் இது ஃபர்மாக நிற்கும். ஸோ இப்போ ரோபோ போய் அதில் வந்து பேஸ் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணிக்க போகும்போதும் ஒரு வால் பின்னாடி சப்போர்ட் இருந்ததுன்னா அது கீழே விழாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டர்ப்டு பிளேஸாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை அங்கே செட் பண்ணிக்கோங்க பெர்மனெண்ட்டாக. ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இந்த ரோபோ இப்போ இது மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்து ஓப்பனபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே. இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு இதோட ஸ்பெசிஃபிக்காக எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, பட் இட் இஸ் ஈஸிலி ரிமூவபிள் அண்ட் அட்டாச்சபிள். சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. மேபி இப்போது இடித்தா அது வந்து ரோபோ எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களா தெரில. ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி மேலே இழுக்கணும். ஸோ இதில் தான் வந்து நம்ம வேக்யூம் பண்ணும்போது வர டஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் ஃபில்ட், டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வேக்யூம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை கழட்டிட்டு இதில் இருக்க டஸ்ட்டை நீங்கள் வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணணும் அண்ட் க்ளீன் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் யூஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் தண்ணி விடணும். ஸோ இது வந்து பெட்டர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரே வந்து மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் போர் வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. இன் தட் கேஸ் அது வந்து மெஷினை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இது வந்து நாட் ஈவன் அ சிங்கிள் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படாது, ரொம்ப மினிமல் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் மாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சாலே போதும், அது அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ ஓகே, இது நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு அதை மேலே அந்த கேப் வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ ஆல் செட். ஸோ இங்கே வந்து ஒரு பவர் பட்டன் இருக்குது. நீங்கள் அந்த டாஸ்க்கை இனிஷியேட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா மேனுவலானா இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் சைடு காட்டுறேன். இங்கே பிரிசல்ஸ் மாதிரி 2 பிரிசல்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் இது வந்து தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது வந்து வேக்யூம் பண்ணுறதுக்கு, ஸோ இது வந்து அடியில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரூமிங் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து மாப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறது. ஸோ இது வந்து ப்ரூமிங்க்கு. டஸ்ட் எல்லாம் வெறும் வேக்யூம் மட்டும் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் அப்படியே ரொட்டேட் ஆகி க்ளீன் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த பிரிசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாப் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வந்து ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். இது நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஸோ இந்த பார்ட் வந்து அப்படியே டிட்டாச்சபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 4 இடத்துல இது வழியாக தான் தண்ணி வரும். நம்ம மேலே வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அதிலேருந்து இங்கே 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்குது.
அந்த ஹோல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வழியாக ட்ராப்லெட்ஸ் வந்து இதை வெட் பண்ணி அதுதான் வந்து தரையை மாப் பண்ணும். ஸோ இது ஜஸ்ட் மேக்னெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வச்சிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் அப்பப்போ ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். இது கூடவே யூஸ் அண்ட் த்ரோவில் ஒரு 2 மாப் பண்ணுறதுக்கு 2 மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ், இப்போ இந்த ரோபோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நார்வால் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நார்வால்னு டைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் ஆப், நார்வால் ஃப்ரேயோ. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தனால இட்ஸ் இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஸோ நான் இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதனோட ஹோம் பேஜு. ஸோ ஆல்ரெடி நான் அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். பட் புதுசாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணோன்னா இதில் வந்துட்டு மேலே டாப் ரைட்டில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதில் போய்ட்டு இதில் தெர் ஆர் மல்டிபிள் வேரியேஷன்ஸ் ஆஃப் திஸ் ரோபோட். ஸோ என்னோடது வந்து ஃப்ரையோ எக்ஸ் ப்ளஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வில் ஹாவ் டு கோ டு செட்டிங்ஸ். நீங்கள் அதுக்கு வந்து ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஆனில் இருக்கணும். அண்ட் வைஃபை வந்து இட் ஷுட் பி லைக் 2.4G வைஃபை தான் அது அக்செப்ட் பண்ணுது. பட் வாட் இஸ் த ரீசன் எனக்கு தெரியல. யூ மே நாட் ஃபைண்ட் ப்ளூடூத்தில் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த ரோபோ வேக்யூம் கிளீனர் வந்து நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து பாருங்கள் காட்டல. பட் நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து அதை ஆட் பண்ண முடியாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு எனேபிள் ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத்தில் வந்து இட் வில் நாட் ஷோ யூ தட் ரோபோட் அஸ் ஒன் ஆஃப் த டிவைஸ் டு ஆட். ஸோ அதே மாதிரி வைஃபை ஆனில் வச்சிட்ருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோன் எந்த வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த வைஃபையில் தான் உங்கள் ரோபோவும் கனெக்ட் ஆகிருக்கணும். அண்ட் வைஃபை வந்து 5Gயாக இருந்தால் இட்ஸ் நாட் அக்செப்டிங். ஐ டோன்ட் நோ த ரீசன் எக்ஸாக்ட்லி. ஸோ இட் ஷுட் பி 2.4G. ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது டிவைஸ் காட்டல. ஸோ பட் you have to click on next. Just turn on your Bluetooth and click on next, and it will also ask you for a location. சரிங்களா? ஸோ லொக்கேஷனும் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது தெர் இஸ் ஒரு மெசேஜ் காட்டுது பாருங்கள், 2.4Gயில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த டிவைஸ் கூட இது கனெக்ட் ஆகிடுச்சு, ட்ரைங் டு கனெக்டிங். ஸோ எஸ், இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரை வந்து நான் கனெக்ட் பண்ணி மேப் பண்ணிலாம் வச்சுருந்தேன். நீங்கள் புதுசாக இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க மேப்ஸ். ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மேப்பிங் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இன்னொரு மேப் நான் வந்து பில் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல டாப் ரைட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக மேப் பண்ணிக்கலாம். வெறும் மேப்பிங் மட்டும் பண்ணலாம், இல்லை மேப் பண்ணிக்கிட்டே நீங்கள் க்ளீனிங்கும் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது தட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண யூ வில் கெட் யூஸ் டு இட். ஸோ இதில் வந்து இப்போது செட்டிங்ஸ், இந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா வேக்யூம் அண்ட் மாப்பிங், வேக்யூம் தென் மாப்பிங். வேக்யூம் அண்ட் மேப் ரெண்டும் ஒன்றா பண்ணும். இது ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிவிட்டு திரும்ப மாப் பண்ணும். இது வெறும் வேக்யூம் மட்டும், வெறும் மாப் மட்டும். அப்புறம் நிறைய கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது ரூம்ஸாக பண்ணலாம், இல்லை அதில் ஜோனல் நீங்கள் மார்க் பண்ணுற அந்த ஜோன் மட்டும் பண்ணும். ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு ரூம் மட்டும் பண்ணோம், இல்லை ஒரு ஃப்ளோர் மட்டும் பண்ணோம், இல்லை நீங்கள் அந்த ஷெட்யூல் கூட பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஆன் அ ஸ்பெசிஃபிக் டே நீங்கள் அது பண்ணணும், ஆன் அ ஸ்பெசிஃபிக் டைம் இது பண்ணணும், ஆர் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வேக்யூம் மட்டும் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். மண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து மாப் பண்ணோம், மற்ற டேலாம் ஜஸ்ட்டு வேக்யூம் மட்டும் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
இப்போது ரீகால் டு பேஸ் ஸ்டேஷன் கொடுத்தா அது எங்கே பேஸ் ஸ்டேஷன் இருக்கோ அதை வந்து அதுவே இப்போ டிடெக்ட் பண்ணி பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸோ ஐ ஹவ் கிவன் ரீகால் டு பேஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி இப்போ டாஸ்க்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா ஐதர் யூ கேன் பாஸ் இட் ஆர் இஃப் யூ தெர் இஸ் அன் ஆப்ஷன் இல்லையா, லாங் ப்ரெஸ் டு எண்ட் த டாஸ்க். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் வந்து எண்ட் ஆகிட்டு இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோ டு த பேஸ் ஸ்டேஷன். ஸோ எனி டாஸ்க் நீங்கள் வேக்யூம் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஐதர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியும் பாஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த ரோபோவில் இருக்கிற ஹோம் பட்டன் அமைக்கியும் நீங்கள் வந்து அந்த டாஸ்க் வந்து பாஸ் பண்ணி டிவைஸ் செட்டப் பண்ணதுக்கப்புறம் புதுசாக வேறு டிவைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண செட்டப் பண்ண ரோபோ கான்ஃபிகரேஷனுக்கு நான் ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் வேக்யூம் அண்ட் மாப், அதாவது வேக்யூம் பண்ணிக்கிட்டே மாப் பண்ணோம். ஸோ அந்த டாஸ்க் வந்து ஐ எம் அசைனிங். ஸோ இப்போ வந்து இதை ஆல்மோஸ்ட் நான் அந்த வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன் அண்ட் அந்த வேக்யூம் பண்ணுற அந்த ப்ரொவிஷனும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து வேக்யூமிங் அண்ட் மாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ வென் ஐ பாஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85% அது முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மேப்பு. இது எந்தெந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இன்னமும் வந்து கொஞ்சம் இடம் பாக்கி இருக்குது, அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 86% முடிஞ்சிடுச்சு. இன்னும் 12 minutes வந்து பாக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்பில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வேக்யூமிங் அண்ட் மாப்பிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த ரோபோவோட இது வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஸோ இது ஸ்டார்டட். ஸோ இப்போ பாருங்கள், அது பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாப் பண்ணிகிட்டே பின்னாடி வேக்யூம் பண்ணது அண்ட் பின்னாடி இருக்கிற மாப் பண்ணுற அந்த லேயர் வந்து கீழே தரையோடு இருக்குது, விச் மீன்ஸ் அது மாப்பிங்கும் பண்ணுது. வெறும் வேக்யூம் மட்டும் பண்ணிங்கன்னா அது கீழே இருக்காது, அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இப்போ வேக்யூமிங் அண்ட் மாப்பிங் பண்ணுறனால அது வந்து இது கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ தரையை அது துடைக்கிறதுக்காக. ஸோ இது ஃபுல்லாக வேக்யூம் அண்ட் மாப் பண்ணதுக்கப்புறமும் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்ற இதுவும் நான் அந்த வீடியோவோட கடைசியில் காட்டுறேன். இதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது, நான் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் தி ப்ரோஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வீடு ரொம்ப பெருசாக இருக்குது ஆர் மெய்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இல்லை, பட் பெரிய வீடாக இருக்குது, ஒரு ஆளால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இதில் நிறைய ப்ரோஸ் என்னென்ன அப்படின்றது எனக்கு தோணுது. இது வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் நைட்டு தூங்கும்போது போட்டு விட்டுடலாம். ஆர் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டைமும் மேனுவலாக அதை ஆன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ கூட நீங்கள் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகி நீங்கள் சார்ஜிங்கில் மட்டும் அதை ப்ளக் பண்ணி வச்சுருந்தா போதும், அதுவே ஆன் ஆகி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுவே வந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ வந்து ஒரு எவ்ரி டைம் ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவையில்லை. ஸோ நீங்கள் அதில் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நான் மாப் பண்ணோம் அப்படின்னா அதுவே அந்த டைமுக்கு மாப் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் கார்பெட் போட்டிருக்கீங்களா, இல்லை டைல்ஸ் போட்டிருக்கீங்களா, இல்லை வுடன் ஃப்ளோர் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்யூமிங் அண்ட் மாப்பிங் ஆப்ஷன்ஸும் அதில் நிறையா இருக்குது. கார்பெட் இருந்ததுன்னா அதுவாகவே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஏறி போய் க்ளீன் பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்டேர்ஸ் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னா கீழே விழுந்துடாத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அதோட ப்ரோஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரியே ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. இதில் என்ன நான் ட்ராபேக்ஸாக பார்க்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மேனுவலாக ஒரு பர்சன் வந்து க்ளீன் பண்ணால் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுமோ அந்தளவுக்கு அந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது. கார்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு பிரிசல்ஸ் இருந்தால் கூட கார்னர்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு மேனுவலாக ஒரு ஆள் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக இல்லை. தட் இஸ் ஒன் திங். அண்ட் மாப்பிங்கும் அப்படி தான், ரொம்ப டஃப் ஸ்டெயின்ஸ் அண்ட் டஃப்பான பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து அது க்ளீன் பண்ணல. அண்ட் இட்ஸ் அ ரோபோ ரைட், அதனால் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அது கவர் பண்ணுறதில்ல. தேர் ஆர் சம் டஸ்ட் வந்து ஒரு சில இடத்துல அது விட்டுருது, ஒரு சில கார்னர்ஸ்லேயும் இல்லை ஒரு சில டைம் வந்து சென்டர் ஆஃப் த ஹவுஸ்லேயே வந்து ஒரு சில டைம் ஒரு சில டஸ்ட்டெல்லாம் அது மிஸ் பண்ணிடுது. ஸோ 100% க்ளீன் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இது நீங்கள்
ஐ மீன் ஃப்ளோர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது க்ளீன் பண்ணுற எஃபிஷியன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து அங்கே இருக்க அப்டக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் அது நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ எனி விச் வேஸ் உங்களோட மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து தேவைப்படும். அண்ட் க்ளீனிங்கோட ஃப்ரீக்குவென்சி, இது ரொம்ப பெரிய கெப்பாசிட்டி ஆஃப் பாக்ஸ், டஸ்ட் கலெக்டிங் பாக்ஸ் வந்து கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் ஆர் 12 டைம்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணி மேனுவலாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கணும். ஸோ அதை க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நான் இன்னும் ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட பிக்கஸ்ட் கான் வந்து இட்ஸ் நாட் ஃபுல் இண்டிபெண்ட்டாக அது ஃபுல்லாக ஆப்ரேட் ஆக போகிறது கிடையாது. எனி விச் வேஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணால் இட் வில் டூ இட். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எல்லாமே விட்டுட்டு ஆன் பண்ண முடியாது. பிகாஸ் சின்ன சின்ன கவர்ஸோ இல்லை ஆனியன், வெங்காய தொல்லி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் போனால் அது ஒழுங்காக ஆப்ரேட் ஆகாது. பாதியில் ஸ்டக் ஆகிட்டு இந்த மாதிரி தெர் இஸ் சம் அப்டக்கிள், யூ ஹேவ் டு ரிமூவ் இட் அண்ட் டு ப்ரொசீட் வித் டாஸ்க் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் அதனோட கான்ஸ். ஸோ ஓவராலாக என்னோடய ஒப்பீனியன் அபவுட் திஸ் ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்துட்டு ஐ வில் கிவ் 7 out of 10 பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபுல்லி மேனுவல். நீங்கள் வந்து பட் இட் வில் ஹெல்ப் யூ டூ யர் ஒர்க். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரோபோக்கிட்டே வந்து விட்டுட்டு ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியாது. உங்களோட மேனுவல் ஒர்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். வென் யூ டோன்ட் ஃபைண்ட் அ மெய்ட், ப்ராப்பர் மெய்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். ஸோ யா, we are at the end of the video. So please do like, subscribe and click the bell icon to get notified.